அதாவதுங்க, லக்கணத்திலிருந்து லக்கணத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கிறாங்கன்னு வைங்க. ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கும்போது என்ன ஆகும்னா, லக்கணத்தை அவர் மூளை குழப்பமாயிரும். மூளை என்ன சொல்லுமா, பவர். இந்த ராகு வந்து தூண்டுதலாக இருக்கும். இதை பாரு, இதை செய்யலாம், முன்னுக்கு வரணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இனத்தவே அந்த ராகு பண்ணி கொடுப்பார். சனி பகவான் மந்தகாரகன், அசால்ட்டு தன்மை கொடுப்பார். இப்போ இவர் மனசே இவரை வந்து பழி வாங்குற எண்ணத்தை பண்ணும். நான் பண்ணுறதே தப்பு, நான் செய்கிறதே சரி. சில பேர்லாம் பாருங்கள், அவங்களே ஒரு காலில் அவங்களே வெட்டிக்குவாங்க, அறுத்துக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, அவங்களே வருத்திக்குவாங்க. அது எப்படி தெரியுமா? லக்கணத்தில் ராகு பகவான் சனி பகவான் இருக்கிறனால அவங்களே அவங்க உடம்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்குவாங்க. நிறையா நீங்கள் சாதகம் பார்ப்பீங்க, நிறையா நீங்கள் உங்களுடைய அனுபவம் நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. அந்த லக்கணத்தில் ராகு சனி பகவான் இருந்தாலே அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. எப்படிங்க? ராகு வந்து தூண்டுதலாக இருக்கும். மற்றவங்க பிழைக்கிறாங்க, மற்றவங்கள வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, நம்ம வாங்கணுங்கிற அந்த தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு பகவானாக இருப்பார். ஆனால் அதே நேரத்துக்கு சனி பகவான் மந்தகாரகன். நம்ம நினச்சி ஒன்றும் நடக்கலை, முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. அவங்க மனசாச்சு அவங்களவே அடிச்சுக்கும். இதாங்க ஒரு மனிதனுடைய சாதத்தில் ராகு சனி பகவான் சேர்ந்துருந்தால் அந்த இதை கொடுக்கும். அதே நேரத்துக்கு வந்து மகர வீடாக கும்ப வீடாக இருந்து ராகும் சனியும் சேர்ந்துருந்தாலும், மகரத்தை வீட்டில் சனியும் ராகு சேருது. அதே நேரத்துக்கு கும்ப வீட்டில் ராகும் சனியும் சேருது. ராகு திசை ஓடுது, சனி புத்தி வந்தால் பல கோடி சம்பாதிச்சிருவாங்க. டேலண்ட்டு, திறமை எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அதான் இறைவன் கொடுத்த வரம். இப்போ ராகு பகவான் கேது பகவான், ராகு பகவான் சனி பகவான் பாவகரவும் நம்ம நினைக்கிறோம். அந்த ராகு பகவானும் சனி பகவானும் என்னங்க, அவங்க ஒருத்தர் லக்கணத்துக்கு மகரம் கும்பம் எங்கே இருக்கோ அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ராகு திசை ஓடுது, சனி புத்தின்னா, சனி புத்திங்கிறது கொஞ்சம் லாங்கான புத்தி தான். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் செய்வாங்க. இதே நேரத்துக்கு வந்து அந்த மகர வீடு கும்ப வீடத்தில் சனியும் ராகு சேர்ந்துருந்து ராகு திசை சனி புத்தி ஓடுனா நல்ல நிலைமைக்கு பல கோடி சம்பாரிச்சிடுவாங்க. அதே துலாமில் வந்து ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்துருந்து ராகு திசை சனி புத்தி ஓடுனாலும் பல கோடி சம்பாரிச்சிடுவாங்க. கோடீஸ்வரங்கள் நல்ல வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, ரெண்டாவது மேசத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார், சனி பகவான்னா இதே மாதிரி தான். மனக்குழப்பம், பிரச்சனை, எதுலேயுமே செய்யிக்க முடியாது. என்ன அவன் பிழைக்கிறாங்களே, இவங்க பிழைக்கிறாங்களே, நம்ம செய்யிக்க முடியலையே, ஏங்க நான் மாம்பாடுபடுறேங்க, கஷ்டப்படுறேங்க, ஒன்றுமே புரோசனம் இல்லைங்க, 10 காசு இருப்பு இல்லைங்க, வாங்கிறத விட நான் கடை வாங்கி செலவழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா மேசத்தில் சனி பகவான் நீச்சம், மேசத்தில் ராகுவோட சனி சேர்ந்துருந்து ராகு திசை சனி புத்தி வரும்போது ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, தற்கொலை எண்ணத்தை தூண்டும். வாழ்க்கையில் தோத்துட்டோம் நம்ம செய்ய முடியலையேங்கிற எண்ணத்தை, வெறுப்புத்தன்மை கொடுத்து அந்த மனிதனுக்கு அந்த ஒரு தொந்தரவு கொடுக்கும். குடும்பத்தில் பிரிவினை கொடுக்கும், பிரச்சனை சிக்கலை கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உச்சம் பெற்ற வீட்டில் ராகு சனி இருந்தாலும் அது வேறு, ஆட்சி பெற்ற வீட்டில் சனியும் ராகு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போகும். ஆனால் அதே எண்ணத்துக்கு வந்து அவங்களுடைய திசை வருதா, ராகோட திசை வருதா, சனியோட புத்தி வருதா அப்படிங்கிறத இதை தெளிவாக பார்த்துட்டு நம்ம பலன் எடுத்து சொல்லணும். அதே நேரத்துக்கு வந்து அதே மேசத்தில் இருந்தால் அந்த மாதிரி, துலாமில் இருந்தால் நல்ல வெற்றி, மகரத்தில் இருந்தாலும் வெற்றி, கும்பத்தில் ராகு திசை சனி புத்தி போனாலும் வெற்றி அடைவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. லக்கணத்தில் இருந்தால் குழப்பமான மனநிலை அப்படின்னு இருக்குது. ஆனால் அதை விட வந்து குரு பார்த்தா வெற்றி, சுக்கிரன் பார்த்தா வெற்றி, தேய்வுரையில் வந்து சந்திரனும் சூரியனும் பாவகரம் அவங்க 2 பேரும் பார்த்தாங்கன்னா தோல்வி அடையும் ராகு பகவான். அதான் பாவக்கரங்கிறது 3, 6, 8, 12 இருந்தால் நல்லதே பண்ணும், ரெட்டிப்பு பலனை கொடுத்துட்டு போயிடும். அதுதான் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோவை. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 72. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.